ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 2 3 நாளாக எனர்ஜி காட் வந்து பயங்கர வைபோடு அழகாக இருக்குது. ஸோ இன்றைக்கி எல்லாருமே வந்து ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் வந்து லைஃப்பில் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. என் பர்சன் என்கிட்ட பேசிட்டாங்க, எனக்கு நல்லது நடந்துருச்சுன்னு நிறைய பேரோட கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னுலாம் கேட்டிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கேன் கடவுள் புண்ணியத்தில், உங்கள் ஆசீர்வாதத்தில். நிறைய பேரோட கமெண்ட் எல்லாத்தையுமே நான் படிச்சுட்ருக்கேன். லைக் மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது, மன்னிச்சுக்கோங்க. எனக்கு ஏன்னா எல்லா பேருக்கும் கமெண்ட் கொடுக்கறதுக்கு டைம் இல்லை. பட் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் நான் லைக் கொடுக்குறேன். ஸோ வந்து இப்போ என்ன பண்ணலாம், ஆஸ் யூஷுவல் நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை நீங்கள் அடிக்கடி சொல்லிட்டும் வாங்க, யோசிச்சுட்டும் வாங்க, நினச்சிட்டும் வாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வேறு லெவலுக்கு உயர்ந்திருக்குங்க. இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க, கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க தெரியுங்களா? இந்த நினைப்போட நீங்கள் வந்து இந்த ரீடிங் பார்க்கும்போது இன்னும் நெகட்டிவாக அட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்புறம் நிறையா விஷயம் நான் சொல்கிற விஷயம், ஐயோ இவங்க இதை சொல்லிட்டாங்களே, இது எனக்கானதாக ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருக்கும். அதெல்லாம் பயப்படவே தேவையில்லை. டேரோ ரீடிங் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி கார்டு ரீடிங் தான். அதனால் அதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இங்கே வந்து பிரதானமாக இருக்குது. அது மட்டும் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா? பிரச்சனையை மட்டும் கேட்டுட்டு போகாதீங்க, இதுலேருந்து வெளியில் வரணும். ஸோ ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சுக்கோங்க. தண்ணி குடிச்சுக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆகிக்கோங்க. உள்ளே போகிற மூச்சு காற்றை கவனிங்க. ஃபஸ்ட்டு இரு கண்களையும் மூடிக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் உள்ளே போகிற மூச்சு காற்று உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிறைவாக பாய்வதாக ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. அதே காற்று மூச்சு காற்று வெளியில் போகும்போது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வெளியே சென்று விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை. எல்லாமே ஒரு பாவனை தாங்க, ஒரு இமேஜினேஷன். உங்கள் உடம்பை விட்டு அந்த மூச்சு காற்று எதிர்மறை எண்ணங்களாக வெளியில் போகிறதையும் நீங்கள் வந்து ஒரு பாவனை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்ன கேள்வி அப்படின்னா, இன்றைக்கி வந்து நேற்று வந்து முருகன் கிட்ட வந்து நம்ம ரீடிங் கேட்டோமா, இன்றைக்கி வந்து சிவாப்பா கிட்ட முன்னாடி நிற்க வச்சு இவர்கிட்ட நம்ம இன்றைக்கி கேட்போம். ஓகேவா? நிறைய பேருக்குங்க சிவாப்பா அப்படின்னு சொன்னாலே கண்லேருந்து தண்ணி வரும், முருகன்னு சொன்னாலே கண்லேருந்து தண்ணி வரும். ஸோ வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னோட அந்த ஒரு கஷ்டமான டைமில் வந்து அவரை ஃபீல் பண்ணதுக்கப்புறம், அவர் தான் எல்லாம் பண்ணாருன்னு எனக்கு தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம், எனக்கு அவரை நினச்சாலே வந்து கண்ணில் தண்ணி தாங்க வரும். எதுவுமே வார்த்தையே வராது எனக்கு அவரை பற்றி சொல்லும்போது. அதுக்கப்புறம் தான் எனக்கு அப்பா, அப்பா, அப்பா அப்படிங்கிற ஒரு உணர்வு. எவ்வளோ ஒரு கருணை தெரியுங்களா? அத அத வந்து எப்படி தெரியுங்களா சொல்லலாம்? ஒருத்தன் வந்து சாவுக்கு போராடிட்டு இருக்கான். அந்த நேரத்தில ஒரு கை வந்து அவன காப்பாத்தி, உயிர் குடுத்து, அவன இறப்புலேருந்து வந்து தப்பிக்க வச்சுச்சுன்னா, அவனுக்கு வந்து எவ்வளோ ஒரு அந்த ஒரு மனுஷன தெய்வமா பார்ப்பான் தெரியுங்களா? அதே மாதிரி இங்க நம்மள காப்பாத்துனது தெய்வம் தான். ஆனா, அந்த தெய்வம் எப்படி இருக்கும்? அவர் வந்து எப்படி வந்து நம்மள காப்பாத்துவாரு? இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ அத நம்ம ஃபீல் பண்ணும்போது, உணர்ச்சிபூர்வமா அது கண்லருந்து தண்ணி வரும் பாருங்களேன் எனக்கு. எனக்கு வந்து சிவாப்பா பத்தி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா ரொம்ப கோவம் வருங்க. எங்க அப்பாவ எப்படி சொல்லலாம்? அப்படிங்கிற மாரி. ஏன்னா, என்னால மறக்க முடியாதுங்க. அவர் அந்த காப்பாத்துன அந்த விஷயத்த நெறைய பேருக்கு, எனக்கு மட்டும் இல்ல, அந்த டார்க் நைட் ஆஃப் த பீரியட்லலாம் சிவாப்பாவ பத்தி நெறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க. நெறைய தப்பு தப்பா பரப்பி விடுறாங்கங்க. நெறைய பேர் வந்து இந்த புராணங்களையா இருக்கட்டும், ஒரு இதிகாசங்களா இருக்கட்டும், சொல்றவங்க வந்து என்ன தெரியுமா பண்றாங்க? பிரம்மன் ஆக்கக்கூடிய தெய்வம். விஷ்ணு கா காக்கும் தெய்வம். சிவன் அழிக்கும் தெய்வம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, சிவனுக்கு வந்து நெறைய பேர் அவர் அழிக்கிறாரு, அவர் கொன்னுடுவாரு, அவர் சாகடிச்சுருவாரு, இந்த மாரிலாம் வந்து சொல்றாங்க. அவர் தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை குடுப்பாரு. அத சொல்லல. எல்லாமே இங்க அரையும் குறையுமா தான் வந்து ஒரு விஷயங்கள்லாம் வந்து பரவிட்டுருக்குங்க. அப்போ எனக்கும் வந்து அவ்வளவா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. எனக்கு அவ்வளவா அது அந்த கடவுள் மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் வந்து அந்த ஒரு டார்க் நைட் ஆஃப் த பீரியட்க்கு அப்புறம் அவர் என்ன காப்பாத்துனத ஃபீல் பண்ணதுக்கப்புறம், அவர் மேல எனக்கு அளவு கடந்த ஒரு பாசம், ஒரு நேசம், என்ன காப்பாத்திட்டாரு இல்லையா? அது
இன்னமும் இப்போ நான் பேச பேச என் கண்ணில் தண்ணி வருது. எந்தெந்த சிச்சுவேஷன்லலாம் என்ன ஆபத்தான ஒரு 2, 3 சிச்சுவேஷனுங்க. அதுலேருந்தெல்லாம் வந்து ஆளுங்கள விட்டு காப்பாத்தி கரெக்ட்டா அந்த டயத்துக்கு வந்து காப்பாத்துவாரு பாருங்களேன். அவர மாரி ஆ ஆளே கிடையாது. அவர் குழந்தைங்கள காப்பாத்துறதும், அவர் குழந்தைங்கள படிக்க வைக்கிறதும் கண்டிப்பான தந்தை அவரு. தப்பு செஞ்சாங்க அப்படின்னா, அவங்கலாம் தான் பயப்படணும். ஏன் பயப்படணும்? எல்லாரும் எதுக்கு பயப்படணும்? தப்பு செஞ்சவங்க பயப்படணும். அப்போ ஒரு ஒரு அழகான ஒரு கடவுளுங்க. அவரு இப்ப அப்பான்னா எப்படி இருப்பாங்க? நம்ம வீட்டு அப்பா. கண்டிப்போட இருப்பாங்க, அன்போட இருப்பாங்க. அவரு இந்த உலகத்தையே படைச்ச அப்பா. நீ தப்பு செஞ்சேன்னா தண்டனை தான் குடுப்பாரு. அப்போ அவர் அழிச்சிருவார் தான். கெட்டத அழிக்கிற கடவுள். அப்போ அழித்தலுக்கு உண்டான கடவுள் தான் அவரு. அவர் இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது. பிரம்மன் பார்த்து படைச்சு போட்டுக்கிட்டே இருப்பாரு. விஷ்ணு பார்த்து அவங்கள காப்பாத்திட்டே இருப்பாரு. அப்போ நல்லது, கெட்டது பார்க்குற ஆளு ஒருத்தர் வேணும் இல்லையா? கெட்டதெல்லாம் ஒழிச்சா தானே நல்லவங்க நல்லா இருக்க முடியும் அந்த உலகத்துல. படைச்சது எல்லாமே வந்து 2ம் கலந்து தான் படைக்கிறாங்க. அவங்க நல்லவங்களா இருந்தாலும், கெட்டவங்களா இருந்தாலும் காத்தல் தொழில வந்து விஷ்ணு பகவான் செய்றாங்க. அப்போ அழிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருந்தா தானங்க அப்போ வந்து அந்த ஒரு படைப்பு, அந்த ஒரு எண்ணிக்கை வந்து சரி விகிதமா இருக்கும் இல்லையா? இப்போ பிறப்புன்னா இறப்பு அப்படின்னு வரணும் இல்லையா? அப்ப அந்த இறப்பு பண்றது யாரு? இறப்புங்கிறது அத்தியாவசிய தேவைதாங்க. இன்னைக்கு வந்து சிவாப்பா, நீங்க தான் இன்னைக்கு பார்க்குறவங்களுக்கு என்ன மெசேஜ் நீங்க இன்னைக்கு குடுக்க போறீங்க? யார் யாரெல்லாம் வெலுன்னு வெளுக்க போறீங்க? யார் யாருக்கெல்லாம் வந்து இன்னும் வந்து தள்ளி இருக்காங்களோ, அவங்கள வந்து புரிய வச்சு, அவங்கள பேச வைக்கிறதுக்கு நீங்க கொண்டு வர போறீங்க? இல்ல எந்த விஷயம் வந்து பார்க்குறவங்களுக்கு தேவையில்லன்னு தூக்கி போடுறீங்களோ, அதெல்லாம் நீங்க தான் சொல்ல போறீங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சிவாப்பா, ஓம் நமச்சிவாய கண்டிப்பா டைப் பண்ணுங்க. இன்னைக்கு நேத்து முருகன் யுகம், இன்னைக்கு சிவாப்பா யுகம். தினமும் ஒவ்வொரு யுகமா வந்து இந்த ரீடிங்கே வந்து களை கட்டுது ஒவ்வொரு நாளைக்கும். நேத்து வந்து என்ன ஆச்சு, தவறுதலா அன்னி பெசன்ட்ன்னு சொல்லிட்டேன். அன்னி பெசன்ட் வந்து கவிக்குயில் சரோஜினி அம்மா அவங்க தானே. அவங்களுக்கு தானே அந்த பட்ட பேர் குடுத்தாங்க. அன்னை தெரசா அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் சொல்லும்போதே சொன்னேன். இங்க ஏதோ வந்து ஒரு சின்ன நெருடலா இருக்கு. கான்செப்ட்ட மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தப்பு தப்பா ஆனா சொன்ன பேரே தப்பா போச்சு இதுல. ஸோ அன்னை தெரசா அப்படின்னு சொன்னாங்க. தொழுநோய் மருத்துவ மையம் வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய நான் அதான் சொன்னேனே, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, நான் வந்து பிரபஞ்சத்திட்ட கேட்பேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட கேட்பேன். கரெக்ட்டா ஆன்சர் எல்லாம் பண்ணிடுவீங்க. ஓகேங்க. இப்போ வந்து சிவப்பா கிட்ட வாவ்! உங்க பெர்சன் கண்டிப்பா அடிச்சு துவம்சம் பண்ணி கடவுள் கூட்டிட்டு வந்து உங்க கிட்ட விடுவாங்க. ஓகேங்களா? 2 கார்டு வந்திருக்கு. ஸோ, ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். நீங்க ஒரு சரியான பெர்சன்ங்க நீங்க. ஒரு நல்ல பெர்சன் தான். அன்பு நல்லா கொட்டக்கூடிய ஒரு பெர்சன் தான். நியாயமான ஒரு பெர்சன் தான். ஒரு தலைமை பொறுப்பு எல்லாமே நீங்க நீங்க விட்டீங்கன்னா, இப்ப நீங்க வீட்ல வச்சு கூட கட்டி போட்டுருக்கலாங்க. அல்லது சில பேர் வந்து ஜென்ஸா இருந்தா வேலைக்கு போவீங்க. சில பேர் லேடீஸ்லயும் வேலைக்கு போறீங்க. ஆனா, உங்கள வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு தகுதியான ஒரு இடத்துல உட்கார வச்சா, உங்கள மாதிரி பண்ணக்கூடிய யாராலயுமே பண்ண முடியாதுங்க அந்த ஒர்க்க. அப்படி ஒரு திறமையா, ஒரு ஒரு ஞானத்தோட, எந்த இடத்துல எப்படி செய்யணும், எல்லா அனுபவ அறிவும் இருக்கு. இதுதான் நியாயம், இதுதான் கரெக்ட்டு, இதுதான் தப்பு அப்படிங்கிற மாரி. அப்போ வந்து ஒரு ரீகன்சிலியேஷன் கண்டிப்பா பாசிபிலிட்டி இருக்கு. இதுவரைக்கும் என்னுடைய காதலன், என்னுடைய காதலி என்னை விட்டு பிரிந்து போயிட்டாங்க. அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சு நீங்க கவலைப்பட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா, அவங்க உங்கள பத்தி நினச்சிட்டு, நீங்க கொடுத்த அந்த அன்பெல்லாம் அவங்க வந்து ஃபீல் பண்ணி பார்த்துட்டு, உங்கள வேணும், உங்க கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களே தேடி வராங்க பாருங்க. இங்க இதுதாங்க ஹைலைட்டான விஷயம். எப்படி வராங்க? "சிவா அப்பா" அடிச்சு உதைச்சு அந்த பக்கம் நெறைய லெசன கத்துக் குடுத்து, இந்த மாரிலாம் நீ இங்க ஏமாத்திட்டு போனேன்னா, இந்த இடத்துல உன்ன ஒருத்தவங்க ஏமாத்துவாங்க அப்படின்னு சொல்லி பாடம் குடுத்து, அதுக்கப்புறம் ஐயா டார்க் நைட் ஆஃப் த சோல் டைம், அம்மா டார்க் நைட் ஆஃப் த பீரியட்லாம் வந்து, அதுக்கப்புறம் வந்து உங்களோட அரும தெரிஞ்சு திரும்பி வராங்க. அவங்களா தான் தேடி வராங்க. நீங்க வேற லெவல் வாழ்க்கைங்க. நீங்க வந்து ஒரு ஹைஃபையான அ ரொம்ப ஓஹோன்னு நெறைய பேர் இருக்கீங்க. இல்ல நார்மலா எப்பயும் இருக்கிறத விட, அவங்க இருக்கும்போது இருக்கிறத விட இப்ப ரொம்பவே சூப்பரா இருக்கீங்க. அழகா இருக்கீங்க. நல்ல ஒரு
அவங்க விட்டுட்டு போன இடத்துல நீங்கள் எல்லாம் ஜாலியாக இருக்கீங்க, சந்தோஷமா என்ஜாய் பண்ணுறீங்க. ஒரு நல்லா உங்கள நீங்க செல்ஃப் லவ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு வீடு, வாசல், ஒரு புரொடெக்ஷனான ஒரு லைஃப் தான் உங்களுக்கு. அழகா இருக்கு. சொந்த வீடு கூட நெறையா பேரு ஆசைப்பட்டு வாங்கணும்னு கூட நெனச்சிருக்கலாம். சில பேர் வாங்கியும் இருக்கலாம். அப்போ வந்து ஒரு அழகான ஒரு விஷயங்கள் தான். உங்களுக்கு முன்னாடி நெறைய விஷயங்கள் இருக்கு. அன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்த பின்னாடி தொரத்தி தொரத்தி போயிட்டுருந்தீங்க. ஒரு அன்புக்காக ஏங்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு வந்து பார்க்குற நீங்க வந்து சுத்தி பார்க்குற எல்லா இடத்துலயும் கிடைக்கிற அன்பெல்லாம் நீங்க அழகா வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க. ஒரு குழந்தையா இருக்கட்டும், பார்க்குற குழந்தையா இருக்கட்டும், ஒரு நேச்சரா இருக்கட்டும், அ அப்புறம் ஒரு அக்காவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சந்திக்கிற அத்தனை நபர்களும் கொடுக்குற ஒரு அன்பான ஒரு விஷயம் வந்து நீங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு முன்னாடி இப்ப நெறைய இருக்கு. முன்ன இல்ல. ஆனா, இப்போ வந்து எல்லாத்துலயும் ஒரு அன்பான ஒரு கண்ணோட்டத்த நீங்க பார்க்குறீங்க. லைஃபே வந்து ரொம்ப வந்து இப்ப சந்தோஷமா வேற லெவல்ல ஒரு புது பாணியில நீங்க ஆரம்பிச்சிருக்கலாங்க. அதனால இப்ப வந்து உங்க பெர்சன் உங்கள திரும்பி பார்க்கும்போது, "என்னடா இது! இவங்க வேற லெவல்ல இருக்காங்க. வேற மாரி மாறியிருக்காங்க. முன்ன மாரி போலாமா?" அப்படிங்கிற மாரிலாம் சில வித ஒரு இடர்பாடுகளோட அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா, உங்க லைஃப் வேற லெவலுங்க. அவ்வளோதான். இதில என்னன்னா நெறைய பேர் நீங்க பார்க்குறவங்க எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல, நல்ல ஒரு ஜாப்ல உட்காரக்கூடிய ஒரு பெர்சன் தான் நெறைய பேர் அந்த மாரி தான் இருப்பீங்க. ஒரு என்னன்னா, இதுவரைக்கும் வந்து ஸ் மணி லெவல்ல கொஞ்சம் ஸ்டேபிளா இல்லாத பெர்சன் கூட இப்போ ஓரளவுக்கு ஸ்டேபிள் பண்ணி உட்கார மாதிரி இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு எப்பயுமே ஒரு ராஜா மாதிரி, ராணி மாதிரி, என்னைக்கு அன்னைக்கு விட்டுட்டு போனாங்களோ, அதே மாரி தான் இருக்கீங்க. உங்ககிட்ட எந்த விதமான ஒரு அகம்பாவமோ, ஈகோவோ அதெல்லாம் கிடையாது. எந்த இடத்துல விட்டு போனாங்களோ, உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கோ, அதே மாரி தான் இப்பயும் இருக்கு. அப்போ ஈகோலாம் உங்களுக்கு கிடையாது. பட் நியாயம்னா நியாயம். தப்புன்னா தப்பு தான். இந்த மாரி ஏமாத்துனா எனக்கு பிடிக்காது. அந்த மாரி சில விஷயங்கள் உள்ள பெர்சன் தான் நீங்க. பட் வராங்க அவங்க. பட் நீங்க வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு பெர்சன்ங்க நீங்க. ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷன் வச்சா கூட அதில நல்லா கிங் மாரி இருப்பீங்க. நெறைய ஸ்கில் இருக்குங்க உங்களுக்கெல்லாம். ஒரு பிராக்டிகலான ஒரு பெர்சன். நல்ல ஒரு புரொடக்டிவான ஒரு மனுஷங்க தான். டிசிப்ளின் இப்படிதான் இப்படிதான் சில ரூல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப் வந்து கொண்டு போறது தான் நீங்க. ஒரு கார்ட் வந்துச்சு. அது என் கையில தட்டுப்படல. வந்துச்சுன்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? ம். நெறைய பேரு என்ன பண்ணீங்க, உங்க பெர்சன் வர வரைக்கும் நீங்க காத்திருக்கல. நீங்க கொஞ்சம் வந்து தனிமை, கொடுமைன்னு நெனச்சு தான் ஆரம்பத்தில போனீங்க. பென்டகல் லெவல்ல கொஞ்சம் முன்னாடி, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப அப்செட்டா இருந்தது. இப்போ வந்து அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்க நீங்க இப்ப சூப்பரா தான் இருக்கீங்க. ஏன் உங்களுக்கு இப்போ என்னன்னா, முன்ன கிடைக்காத ஒரு அன்பு, இப்போ வந்து கடவுள் உங்களுக்கு அள்ளி அள்ளி குடுக்குறாரு. அவரோட அன்ப ஃபர்ஸ்ட்டு குடுத்து தெளிச்சு, நீங்க வந்து அதுலேருந்து நீங்க வெளியிலயே வர முடியல. இப்போ வந்து என்னன்னா, முன்னலாம் வந்து ஒரு பெர்சன் மேல அடிக்ஷனா இருந்திருப்பீங்க. அவங்க தான் வேணும், அவங்க தான் வேணும், அவங்க தான் வேணுங்கிற மாதிரி ஒரு ஒரு கண்ணோட்டத்த வந்து உங்களுக்குள்ள வந்து பதிய வச்சிருப்பீங்க. பட் ஆனா, இப்ப வந்து நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு வந்து கடவுளோட அந்த ஒரு அன்ப வந்து ருசி பார்த்ததுக்கப்புறம், கடவுள் அவர் தான் ஃபர்ஸ்ட்டு. அவர் தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு வேணும். அடுத்தது, அடுத்தது தான். அடுத்த ப்ரையாரிட்டி நீங்க ஆசைப்பட்ட விஷயம். இப்போ வந்து அப்படி தான் வச்சிருக்கீங்க. ஸோ வந்து இப்போ என்னன்னா, அவர் வந்து காப்பாத்துன விதமா இருக்கட்டும், கஷ்டத்தில, அவர் புரொடெக்ஷன் பண்ற விதமா இருக்கட்டும், அப்படியே புண்கள் எல்லாம், ரணங்களை எல்லாம் அப்படியே உடைஞ்சு போனதுக்கப்புறம் ஒரு அத வந்து அழகா ஒட்ட வச்சு, அந்த காயத்துக்கு மருந்து போட்டிருக்காங்க தெரியுங்களா? அதெல்லாம் வந்து சாதாரணமான உள்ள பெர்சனாலலாம் பண்ண முடியாது. அப்போ கடவுளால எது வேணாலும் செய்ய முடியும். உன்னோட ஃப்யூச்சர எவ்ளோ பிரச்சனைகளுக்கு நடுவுலயும் உனக்கு அழகான, ஒரு அன்பான ஒரு 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 அன்ப வந்து உனக்கு குடுக்குறாங்க கடவுளு. ஸோ புது பிகினிங் தான். இனிமேலு வந்து சில லெசன்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. வாட்டர் எனர்ஜி, டாரஸ் எனர்ஜி தான், ஸ்கார்பியோ எனர்ஜி தான், ஏரிஸ் எனர்ஜி, ஃபயர் எனர்ஜி, வாட்டர் எனர்ஜி, எர்த் எனர்ஜி எல்லாமே இருக்கு. பட் வந்து கஷ்டத்துல வந்து காப்பாத்துறது தான் நமக்கு வந்து முக்கியமான விஷயம். அந்த விஷயத்த நம்ம சிவாப்பா பண்றாரு. அவரோட அன்பு பாருங்க. நான் சொன்னேன்ல, அவரோட அன்ப வந்து
புரிஞ்சிக்க னுன்னா அதை ஃபீல் பண்ணணுங்க ஃபஸ்ட்டு. வெளிப்படையாலாம் அவர் காட்ட மாட்டார். அவர் வந்து என்னென்னா கண்டிப்பான ஒரு தந்தை. அப்போது வந்து கண்டிப்பு இருக்கும்போது அந்த இடத்துல மூஞ்சி வந்து உருன்னு தான் வச்சுக்குவாங்க. ஏன்னா நீ ஒழுங்காக கொஞ்சம் சிரித்து பேசினா நீ வந்து உன்னோட பாடத்தை நீ கற்றுக்க மாட்ட, நீ வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்ட. அப்போ கண்டிப்புங்கிறது அப்பா எல்லாருக்கும் கொடுத்து தான் இருப்பார். அப்போது அன்பையும் கொடுப்பாரு, கண்டிப்பையும் கொடுப்பாரு. அப்போ எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இருக்கார். ஒரு உண்மையான உங்களுக்கு லவ் வருது, புது லவ்வும் வருது, ஒரு க்ரியேட்டிவிட்டியான ஒரு பர்சன்ஸ் தாங்க. பிஸ்னஸ் ஏதாவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு யோசனை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸ் தான். வேலை பார்த்துட்ருக்க இடத்துல எனக்கு ஊதிய உயர்வே கிடைக்கல, எனக்கு பிடிக்கல அப்படின்னா புது ஜாபும் வருது. நிறைய அங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போய் மாட்டி அழுது தத்தளித்து வெளியில் வந்திருக்கீங்க. ஸோ நிறைய இன்ட்யூஷன்ஸ் பவர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. குழந்தை வேண்டி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அழகான ஒரு குழந்தை உங்கள் வீட்டில் துள்ளி குதித்து விளையாடுறதுக்கு தயாராக வரப்போகுது. நியூ ப்ரொப்போசலும் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அந்த ஒரு ஒரு கஷ்டமான ஒரு உறவால் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, பாதிப்படைஞ்சிருக்கீங்க. ஸோ அவங்கள எல்லாத்தையும் தேவைப்படுறவங்கள திருத்தி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இல்லாதவங்கள அவங்க சரி ஆகாது இந்த ஜென்மத்தில்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள உங்களை விட்டு விளக்கவும் செய்கிறாங்க. மேரேஜ் இருக்குது, ப்ரப்போசல் இருக்குது. உங்களோட ஒரிஜினாலிட்டி என்னன்னு கடவுளோட அன்பு முழுசாக நீங்கள் அறிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய வருங்க. அதனால வந்து நல்ல ஒரு ஆம்பிஷியஸான பர்சன் தாங்க நீங்கள். எது வேணுமோ அதை மட்டும் கடவுள்கிட்ட கேளுங்க. எது வேணாமோ அதை பற்றின சிந்தனையே உங்களுக்கு தேவையே இல்லை. இங்கே என்னென்னா லா ஆஃப் கிவிங் அப்படிங்கிறது வந்து பிரபஞ்ச சட்டம். பிரபஞ்சத்தில் பல சட்டங்கள் இருக்குது. அதில் 1, 2, 3, 4, 5 சட்டம் தெரிஞ்சாலே பெரிய மேதை ஆகிடலாம். அதில் முக்கியமான சட்டம் என்ன அப்படின்னா லா ஆஃப் கிவிங். கொடுக்குற தன்மையில் நம்ம இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்குறோமோ அதே திரும்ப நமக்கு வந்து ரிப்பல் ஆகும், அதாவது ரிப்பீட் ஆகும், நம்ம கையில் வந்து கிடைக்கும். ஸோ எப்பயுமே மற்றவங்களுக்கு வந்து நல்லதை மட்டுமே செய்யணும்னு நினைக்கணும், நல்லதை மட்டுமே செய்யணும். அப்போ திரும்ப அதே நமக்கு வரும். அப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ப்ராப்ளம் வருது அப்படின்னா மற்றவங்களுக்கு யாருக்காவது நீங்கள் வந்து தொந்தரவோ ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தீங்க, அவங்கள பிரிக்க வைக்கிற வேலை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அந்த மாதிரி பிரிஞ்சு போகிற மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதுதான் இங்கே லா ஆஃப் கிவிங்னா, நீ என்ன மற்றவங்களுக்கு கொடுக்குறியோ அது உனக்கு 2 மடங்கு திரும்ப வரும். ஸோ கடவுள் வந்து நீங்கள் அன்பு கொடுக்குறீங்க, கடவுள் வந்து இங்கே பயங்கரமாக ஒரு பெரிய கப்பு நிறைய அன்பை வச்சு 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 கொடுக்குறாங்க. அப்போது நீங்கள் ஸ்டார் ஆகக்கூடிய ஒரு பர்சன் தான். அப்போ இவ்வளோ அன்பையும் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் ஸ்டார். அப்போது இதில் நீங்கள் வந்து என்னென்னா சில பேருக்கு வந்து எதனால் வந்து என்னால் வந்து இதை வந்து சாதிக்க முடியல, நானும் வீடியோ பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு வந்து மாற்றம் ஏற்படலை அப்படின்னா 7 சக்ரா பிளாக்கேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த பிளாக்கேஜை வந்து நீங்கள் எப்போ நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே அதை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுற முயற்சி நீங்கள் ஈடுபடுறீங்களோ, நம்ம அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறீங்களோ, அப்போ தான் உங்களுக்கான விஷயங்கள் நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதை அது புரியாத வரைக்கும் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தின் மேலே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ வந்து இங்கே எல்லாமே நீ போகிற பாதை கரெக்டு, பேலன்ஸ் பண்ணி போ, எல்லாமே சரியாக நடக்குது, நீ எதை பற்றியும் நீ கவலைப்படவே தேவையில்லை. இந்த 7 சக்கராவை நீ கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுட்டேன்னா நீ ஒரு ஸ்டாராக மாறக்கூடிய ஒரு பர்சன் தான். ஹோப்பு தான் வேணும் எப்பயுமே, நம்பிக்கை வேணும், ஒரு காம்னஸ் வேணும், ஒரு ஃபெய்த்து வேணும், வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒரு பர்பஸ் வேணும், சோல் பர்பஸ் வேணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா உன்னுடைய அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜுக்குள்ளே, அவேக்கனிங்குள்ளே, உள்ள இன்ட்ராஸ்பெக்ஷன்ஸ்குள்ளே போய் தான் ஆகணும். ஓகேவா? அப்போ வந்து நல்ல சக்திகள் வந்து நமக்குள்ளே போகும்போது நிறைய தெரியும், நம்மள உண்டான பவர் என்னன்னு தெரியும். புதுசாக ரெஜுவினேட் ஆகிற ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ளே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் இங்கே வந்து ஹைலைட்டான ஒரு விஷயமே. ஸோ ஸ்டார் ஆகக்கூடிய ஒரு பர்சன் தான் 17. 8ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நம்பராக இருக்குது. இது எல்லாமே நிறுத்தி நிதானித்து கடவுள் சொல்கிறாரு, நீ இனிமேல் வந்து கவலைப்பட வேணாம், உனக்கு பென்டக்கல் லெவலில் நான் நல்லது தரேன். உன்னை பிரிஞ்சு போனவங்க வந்து ட்ரெயின் சத்தம், உன்னை பிரிஞ்சு போனவங்க அவங்களே வராங்க. நீ வந்து அதை குறித்தெல்லாம் யோசிச்சுட்டுலாம் இருக்க வேணாம். 7 சக்கரா மெடிடேஷன் பண்ணி கடவுளோட மொத்த பிளெஸிங் இருக்கிறனால தான், நீ நல்லவனாக இருக்கிறனால தான் கடவுள் உனக்கு வேலை பண்ணுறாரு. ஸோ வந்து ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது, உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது.
வாவ்! செம்ம, செம்ம, செம்ம. அப்போ பென்டக்கிளும் இருக்கு, ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்கு. உங்க காதலும் வருது. அப்போ வந்து நெறைய பேர் கேட்குறாங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் ரிலேஷன்ஷிப் பிரச்சனையாவே போடுறீங்க. ஒண்ணு காதலுக்கு போடுறீங்க, அல்லது கணவன் மனைவிக்கு போடுறீங்க. வேற எதுக்குங்க போட சொல்றீங்க? பென்டக்கிள் லெவல்ல இருக்கு. படிக்கிற பிள்ளைங்களுக்கும் படிப்பு நல்லா வருது. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் வேலை நல்லா கிடைக்குது. ஹெல்த்து செம்மையா இருக்கு. இங்க எதுவுமே வந்து நெகட்டிவ் இல்ல. உங்களுக்கு அநீதியா ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா, அதுக்கும் வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குது. இந்த கார்டெல்லாம் காட்டக்கூடாது. ஸோ ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குது. அப்போ இங்க எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கு. நீங்க இதுக்கு மேல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கிறீங்க. உங்களுக்கு அந்தந்த ஞாபக சக்திலாம் கரெக்ட்டா இருக்கு. முன்னெல்லாம் அப்படி இப்படின்னு ஆசிலேட் ஆயிட்டு இருந்த நீங்க, இப்ப கடவுள கும்பிட ஆரம்பிச்சுட்டீங்க. அப்போ உங்களுக்கு தெளிவான பாதையை கடவுள் கூட்டிட்டு போறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் சரிசமமான ஒரு விஷயமா தான் நான் சொல்றேன். அது கெரியர்லயா இருக்கலாம், அல்லது அன்பு உறவுலயாவும் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்னு கூட கேட்டிருந்தாங்க. அண்ணன், தங்கை, அம்மா. நான் என்ன சொல்றேன் கேளுங்க. எல்லாமே தான் சொல்றேன். நோ கான்டாக்ட், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், அம்மா, அப்பா, காதலன், காதலி எந்த ஒரு உறவா இருந்தாலும், ஏங்க இவ்ளோ டீட்டெயில்டா நான் சொல்லிட்டே இருக்கேன். நீங்க வந்து அண்ணன், தங்கைக்கு போட மாட்றீங்க. எப்ப பார்த்தாலும் கணவன், மனைவி, கணவன், மனைவி. நான் எல்லா உறவும் சொல்லிட்டேங்க. அண்ணன், தம்பி, தங்கை இதில எந்த உறவு சிக்கல்னால நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும், இது அல்லது ஃப்ரெண்டு எதுவா இருந்தாலுமே இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜிக்குள்ள வந்துருங்க. கண்டிப்பா லைக் குடுங்க, ஷேர் குடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்ட்டா ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இதெல்லாம் பண்ணவே நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜிக்குள்ள வந்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க கடவுள்கிட்ட கேட்கலாமே. கடவுளே எனக்கு நீங்க இத குடுங்க, குடுக்குறேன்னு சொன்னீங்களே, பென்டக்கிள் லெவல்ல ஒரு ஹையர் டெவலப்மெண்ட் குடுங்க. அன்பு லெவல்ல எனக்கு நல்ல ஒரு அன்பு குடுங்க. புது பார்ட்னர் வரணும். எனக்கு இப்ப கஷ்டமா இருக்கு. நான் டைவர்ஸ்ல இருக்கேன். எனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் வந்தா நல்லாயிருக்கும். அவனுக்காக நான் காத்துட்ருக்கேன். அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் வந்து உங்க லைஃப்ல போயிட்டு இருந்துச்சு. அப்படின்னா, பொறுமையா நிதானிச்சு யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ளே ஆன்சர் இருக்கு. உங்களுக்குள்ளே எல்லாம் இருக்கு. ஸோ, இங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ, செலிப்ரேஷன் இருக்கு கண்டிப்பா. எல்லாரும் இன்னைக்கு வந்து இதில போடுற விஷயம் என்ன தெரியுங்களா? ஐ எம் எ ஸ்டார்ன்னு போடுங்க. நே இப்போ வந்து என்னன்னா, நீங்க பிரகாசமா இருக்கக்கூடிய ஒரு பெர்சன் தான். ஏன் இன்னும் நீங்க அழுதுட்டே இருக்கணும்? இந்த உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கை உயரத்தில இருக்கும். அதனால எனக்கு அதெல்லாம் வேணாங்க. எனக்கு பிடிச்ச பையன் வேணுங்க. அதெல்லாம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு பென்டக்கிள் லெவல்ல குடுக்குறத முதல்ல வாங்குங்க. ஃபர்ஸ்ட்டு கிடைக்கிறத சாப்பிடுங்கங்க. அதுதான் சொல்றார் கடவுள். நான் உனக்கு குடுக்குறேன் ஃபர்ஸ்ட்டு அத சாப்பிடு. அதுக்கப்புறம் உனக்கான விஷயம் வந்து தெளிவா கிடைக்கும். ஏன்னா, நீ இப்ப லெசன் படிச்சு தான் ஆகணும். அப்போ அதுக்கு பொறுமையா இரு அப்படிங்கிறாங்க. பேலன்ஸ் இல்லாம இப்படியே ஆடிக்கிட்டு இங்கிட்டும், அங்கிட்டும் ஓடிக்கிட்டே கெரியரும் பார்க்க முடியாது, ரிலேஷன்ஷிப்பும் பண்ண முடியாது. அப்ப அப்படியே உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். ஓகேங்களா? போராட்டக் களம் உங்களுக்குள்ள நெறைய இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நீங்க போராடுறத நிறுத்துனீங்கன்னா, உங்க வாழ்க்கை போராடுறத அது நிறுத்தும். புரியுதுங்களா? அடுத்தவர் கேட்பார் பேச்சே கேட்டுட்டே இருக்கக்கூடாது. ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அ அந்த எந்த அளவுக்கு வந்து ஒரு இடம் குடுக்கணுமோ, அந்த அளவுக்கு மட்டும் இடம் குடுத்தா போதும். அதுக்கு மேல வந்து இடம் குடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயமா இருக்கும். அளவோட எந்த பேச்சா இருந்தாலும், எந்த ஒரு வாக்குவாதமா இருந்தாலும், எல்லாமே ஒரு லெவலுக்கு மேல கொண்டு போகாதீங்க. ஓகேவா? ரொம்ப நாளா வந்து வெளிநாடு போணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டுருக்கீங்க. அதெல்லாமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ரொம்ப நாளா யோசிக்கிறீங்க. போதும் யோசிச்சது மண்டை வெடிச்சிரும். அதனால திரும்ப செயல்முறைக்கு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்க்குற எல்லாருமே எனக்கு இந்த காதல் வரணும், என் பெர்சன் வரணும், என் புருஷன் வரணும், என் பொண்டாட்டி வரணும், என் மாமனார் வரணும். என் மாமனார் வரணும்னு யாரும் கேட்க மாட்டாங்க. என்னோட அக்கா வரணும், என் தங்கச்சி வரணும், எங்க அம்மா வரணும், என்கிட்ட பேசல, சண்டையா இருக்கு, சச்சரவா இருக்கு. இந்த மாரிலாம் வந்து நெறைய வந்து ஒரு இருக்கு தெரியுங்களா? நான் எப்ப பார்த்தாலும் இந்த லவ்வர்ஸுக்கு, அப்புறம் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்‌க்கு முடிச்சிடுறேன். மற்ற உறவுகள்னு சொன்னா அவங்களுக்கு அத ஏத்துக்க மாட்டேங்குது. தனித்தனியா சொல்லணுமாட்ருக்கு. அப்போ அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், தங்கையா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், மாமாவா இருக்கட்டும், சித்தப்பாவா இருக்கட்டும், சித்தியா இருக்கட்டும், எந்த உறவு சிக்கல்னால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, தேவைன்னா உங்ககிட்ட இருக்கும். கடவுள் உங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு நினச்சாங்கன்னா, அத பிடிச்சு வெளிய தொரத்துறேன்னு அத பிடிச்சு வெளிய தள்ளி விடுங்க. அதனால எத பத்தியும் கவலைப்படுறதுக்குலாம் இங்க ஒண்ணும் இல்ல. நெறைய பேர் வந்து தூங்காத தூங்காத விழிகள் 2 அந்த மாரி தான் இருக்கு. அடுத்தது டெவில் கார்டு வருது. டெவில் கார்டும் இந்த சேனல வந்து பார்க்குறாங்கன்னு நெனைக்கிறேன். நெறைய பேரு பார்க்குறாங்க. நெறைய பேரு லைஃப்ல ஈவில் மேஜிக் இருக்கு. எங்கள பிரிக்கிறதுக்கு நெறைய விஷயம் போயிட்டுருக்கு அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? நான் சொல்றேன்.
சிவாப்பா தான் அந்த சிவம்ங்கிற ஒரு எனர்ஜி தான் இந்த உலகத்தை வந்து படைச்சிருக்கு. சிவாப்பான்னோடனே உடனே தமிழ் கடவுள். அப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, முஸ்லீம்ஸு, கிறிஸ்டின்ஸு இவங்கெல்லாம் வந்து அப்படியே என்னடா இவங்க ஆரம்பிச்சிட்டாங்களே தமிழ் கடவுள் பேர். தமிழ் கடவுள் கிடையாதுங்க. அது அவர் வந்து காக்கிற தெய்வம். காக்கிற தெய்வத்தை பிடிச்சிக்க வேண்டியதான். நான்லாம் வந்து என்னோட டார்க் நைட் ஆஃப் த பீரியடில் கடவுள் யாருன்னு தாங்க தேடினேன். இந்து மதமாக இருக்கணும்னு நான் தேடல. என்னோட கடவுள் இந்து மதத்தில் தான் இருக்கணும்னு நான் தேடல. யார் இது அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வையை மட்டும்தான் நான் பார்த்தேன். ஒரு விசாலமான ஒரு பார்வை. அங்கே வந்து மதத்தை வந்து நான் முன்னாடி நிறுத்தலை. நீங்கள்லாம் வந்து இப்படி மதத்தை முன்னாடி நிறுத்துறீங்க ஏன்னே தெரியல. எவனோ ஒருத்தன் பண்ணிவிட்ட ஒரு வேலைக்கு இப்போ தொடர்ச்சியாக நம்மளுடைய சந்ததிகளே ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் கடவுளை பார்த்துட்டு இருந்து நிறைய அடி இங்கே விழுகுது. ஸோ அதெல்லாம் விடுங்க. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். எவனோ ஒருத்தன் பண்ணிவிட்டு போயிட்டா நம்ம இங்கே மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ என்ன சொன்னோன்னே தெரில. அதனால் நீங்கள் இங்கே வந்து எதுக்கு நீங்கள் அழுகணும்? நான் இப்போ நிறைய பேர்கிட்ட சொல்லி சொல்லி இப்போல்லாம் அவங்களுக்கு கண்ணீரே வரமாட்டேங்குது. அப்படியே இருதயமே வந்து இறுகி போன மாதிரி இருக்குது. எதுக்கு நான் அழுகணும்? எதுக்கு நான் தப்பு பண்ணலையே இங்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்க மைண்டுக்குள்ளே போய் ஆழமாக பதிஞ்சிருதுங்க. டெவில் எனர்ஜி. நிறைய பேர் டெவில் எனர்ஜி கையில் மாட்டிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டு போகுது. நானும் உள்ளே வைக்கிறேன். எப்படியோ பேசிக்கிட்டே போய் அதை போய் எடுத்துட்டேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பக்க லவ்வாக இருக்குது, ஒன் சைட் லவ்வாக இருக்குது. நான் அன்பு கொடுத்துட்டே இருக்கேன், என் அன்பெல்லாம் நல்லா வாங்கிட்டு வச்சு செய்கிறாங்க, ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து இப்போ பணத்துக்காக நீங்கள் வந்து ஏங்கிட்டே தான் இருக்கீங்க. முன்னெல்லாம் வந்து அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு அலட்சியம் இருந்தது. இப்போ நீங்கள் தான் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறனால ஒரு நல்ல வேலையில் நல்ல ஜாபில் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பணத்தை காரணம் காமிச்சு தானே என்னை விட்டுட்டு போனாங்க. அதே பணத்தை நான் வந்து சம்பாரித்து ஒரு பெரிய வீடு நான் வாங்குகிறேன். அவங்க வரணுங்கிறதுக்காக இல்லை, என்னால் முடியும்னு காமிக்கிறதுக்காக, இந்த உலகத்துக்கே காமிக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்க்குறேன். நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்க்ளூடிங் மீ. எனக்கும் ஒரு கோல் இருக்குது. அந்த கோல் வந்து நான் அச்சீவ் பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து பண்ணுறதன் மூலமாக இந்த உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக இல்லை, எனக்கு கோலுன்னு வச்சாதாங்க ஓட முடியும். இல்லைன்னா தூங்கிக்கிட்டே கிடப்போம். ஸோ எனக்கான ஒரு கோல். பட் எனக்கு அது பிடிச்ச ஒரு கோல். நிறைய பேருக்கு ஹார்ட் பிரேக்குங்க. விட்டு போயிட்டான், ஏன் வரல, அங்கே என்ன நடக்குது, முன்ன என்ன பிடிக்கும்னு சொன்னானே, இப்போ வேற ஒரு லைஃபுக்கு தயாராகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து சந்திச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடந்தது கூட உங்கள் லைஃப்பில் இருந்திருக்கலாம். ஸோ வந்து நீங்கள் இப்போ வந்து நியாயம் கேட்குறீங்க. குயின் ஆஃப் வான்ஸாக இருந்து எதுக்குடா இப்படி பண்ணிட்டு போனேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்து இப்போ வந்து உங்கள் பர்சனுக்கு டவர் கார்டு தான் எல்லாம் தலைகீழாக நிற்கிது. அதனால் பணம் லெவலில் உங்களுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் வந்து கஷ்டம் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் கூடிய விரைவில் இது எல்லாமே மாற்றம் நோக்கி பயணம் தான். ஸோ வந்து இந்த மாற்றம்லாம் வேணும் அப்படின்னா சேஞ்சஸ் கம்மிங்னு போடுங்க. இந்த பென்டக்கல் லெவலில் உங்களுக்கு நான் சிவா பாட்டே வைக்கிறேன். மணி யார் யாருக்கு வேணுமோ கடவுளே, ஐ எம் ஏ மணி மேக்னெட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இந்த எனர்ஜியை வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க. மணி மேக்னெட் ஐஎம்ஏன்னு போட்டாலும் சரி, ஐஎம்டி மணி மேக்னெட்டும் போட்டாலும் சரி, அது போடலைனாலும் மணி மேக்னெட்டனே போடுங்க. எல்லாத்துக்கும் வந்து புரிகிற மாதிரி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ஸ்மால் சேஞ்சுக்கு வந்து என்ன பண்ணலாம், டிவைன் கைடன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. சொன்னால் அவ்வளோதான் நீங்கள். அதனால் இங்கே வச்ச கார்ட்லேருந்து எடுத்துருவோம். ஓகேவா? நிறைய பேர் யாரோ வந்து இந்த பாதை நமக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி கடவுள் திருப்பி விட்டுருப்பாரு. ஆனால் அந்த கிராஸ் ரோட் பாதையிலே நிறைய பேர் நிற்கிறீங்க, வீம்பாக நிற்கிறீங்க. உங்களால் முடியும் அப்படிங்கிறது ஒரு தன்னம்பிக்கையான விஷயந்தான். பட் வந்து என்னால் வந்து சாதிக்க முடியும், என்னால் பண்ண முடியும்னு. ஆனால் நம்ம போகிற பாதையில் தப்பும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சு நம்ம பண்ணணும். அப்போது தப்பு இருக்கிற இடத்துல கடவுள் சுட்டி காட்டுறாரு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகிற ஒரு விஷயமும் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக வேணும். ஏன் அப்போ இத்தனை கார்டு இருக்கா? அப்போது ஒரு புதிய வேர்ல்டு உங்களுக்கு கடவுள் கொடுக்குறாரு, ஒரு பாசிபிலிட்டியாக கொடுக்குறாரு. அதில் சந்தோஷம் மட்டும்தான். அதில் நீங்கள் மட்டும்தான், உங்களோட வார்த்தைகள் தான் அங்கே வந்து ஜொலி ஜொலின்னு ஜொலிக்கும். அது எல்லார் காதுகளுக்கும் தேன் போகிற மாதிரி பாயும். அப்போ வந்து நீங்கள் எந்த விஷயம் மற்றவங்களுக்கு சொல்கிறதா இருந்தாலும் அதை அன்பாக அந்த ஒரு முறையில் சொல்லுங்கள். ஓகேங்களா?
அதுக்கப்புறம் கடவுள் உங்களோட கஷ்ட காலத்தெல்லாம் சிவா அப்பா கிட்ட கார்டு வாங்கினனால அவர் உங்களுடைய கர்மா கஷ்டத்தெல்லாம் எடுத்துட்டு இங்கே பாருங்கள் பாம்பெல்லாம் வந்து பச்சை கலரில் இருக்குது. அவர் விஷத்தை குடிச்சிட்ருக்கிறாரு உங்களுக்காக. அதனால் எனக்கு காதல் தோல்வியாக இருக்குது, எனக்கு வீட்டில் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு வீட்டில் நடக்கிற சண்டையை எனக்கு ஹேண்டில் பண்ண தெரில, எனக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு பயமாக இருக்குது, என்னால் பாஸ் ஆக என்னான்னு தெரில, அந்த மாதிரிலாம் இருந்து விஷத்தை குடிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்காக கடவுள் குடிக்கிறாரு. ஸோ கடவுளுக்கு நீங்கள் முக்கியம். அதனால் புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கோங்க. அடுத்ததுக்கப்புறம் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கொடுக்குறாரு உங்களுக்கு சக்ஸஸ்க்காக. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பிக்கப் பண்ணிக்கோங்க, அதை ஆக்ஷனுக்கு கொண்டு வாங்க. இதுதான் ஃப்யூச்சர் க்ரோத் அண்ட் சக்ஸஸ். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லியாச்சுங்க. அப்போது வந்து சிவாப்பாவோட கைடன்ஸும் அழகாக இருக்குது. இன்றைக்கி ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் பார்ட்னர் கண்டிப்பாக உங்களை தேடி வராங்க, நல்ல புரிதலோடு தான் வராங்க, கன்ஃபர்மேஷன் தான். அப்போது பார்ட்னர் கம்மிங்னு போடுங்க. அல்லது இப்போ வந்து என்னங்க புதுசாக என்ன தெரியுமா பண்ணலாம், உங்களோட பேர் அந்த பார்ட்னரோட பேரை போட்டு கம்மிங் அப்படின்னு போடுங்க. அப்போது அது போட்டுட்டு கம்மிங்னு கூட வேணாம், லவ்னு போடுங்க. உங்கள் பேர் உங்கள் பார்ட்னர் பேர் போட்டு லவ்னு போடுங்க. எல்லாரும் இந்த எனர்ஜியை வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நல்லதே நினைங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.